கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. மீனாட்சி வந்து ரியாவை ஆசை தீர கட்டையை வச்சு அடி வெளுத்தெடுத்துட்டாங்களே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்வர்யா அம்மா வந்து அடி தாங்க முடியாமல் நடக்க முடியாமல் இப்படி முட்டி கை காலெல்லாம் அடித்து உடச்சிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடக்க முடியாமல் ஒரு வழியாக நடந்து போய் ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தோன்னே வந்து ஐஸ்வர்யா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா இது, இந்த அடி வச்சுருக்காங்க, யார் அடிச்சிருக்காங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நிச்சயமாக இந்த தீபாவும் மீனாட்சியும் தான் என்னை வந்து அடி வெளுத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், அம்மா அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. தீபா வந்து அந்த மாதிரி வந்து தப்பாக யோசிக்கிற பொண்ணு கிடையாது. அது மட்டும் இல்லை, அவள் வந்து தொடநடுங்கி அவளும் சரி மீனாட்சியும் சரி, நீ வந்து கொஞ்சம் நேரம் படு அப்படின்னு சொன்னோன்னே, நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அவங்கள முதல்ல அப்படின்னு. அம்மா இதெல்லாம் ஒரு விஷயம், இன்னும் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காது, நமக்கு பெரிய வேசலாம் இருக்குல்ல, அடி வாங்கின எனக்கு தானே தெரியும் வழி, சரி கொஞ்சம் நேரம் படுத்து தூங்க, அது எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, இங்கே வந்து இன்னும் மீனாட்சிக்கு வந்து அந்த கோவம் வந்து அடங்கவே இல்லை. எனக்கு என்னமோ வந்து ரியாவையும் சேர்த்து 4 அடி அடிச்சிருந்தா தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போதைக்கு வேண்டாம், இப்போ ரியா மேலே கை வச்சா மேற்கொண்டு வந்து ஆனந்த் டென்ஷன் ஆகிடுவோம், முதல்ல வந்து அத்தை வரட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு மைதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து தீபாவோட அம்மா வந்துடுறாங்க. வந்தோடனே, என்ன உங்கள் 2 பேரும் முகமே சரியில்லை, என்ன பிரச்சனை அப்படின்னோடனே மைதிரி வந்து சமாளிக்க பார்க்குறாங்க. மீனாட்சி வந்து, எனக்கு அந்த ராஜேஸ்வரி போட்டு அடித்தது பத்தலை, இன்னும் கொஞ்சம் போய் அடிக்கணும்னு தான் தோணுது அப்படின்னோடனே, என்ன இப்படி 2 பேரும் இறங்கிட்டீங்க அப்படின்னோடனே, எனக்கு ரியாவை அடிக்கணும்னு தான் ஆசை, நீங்கள் வர்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, இப்போதைக்கு வேண்டாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, நீங்கள் வரல போங்க, நான் இன்றைக்கி அவ்வளோ உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன், என்கிட்ட தான் போர்வை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை எடுத்துகிட்டு மீனாட்சி செம வேகமாக வந்து போயிடுறாங்க. போனோன்னு வந்து கரெக்டாக வசமாக சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். தனியாக பேசிகிட்டு இருக்க பார்த்தோன்னா வந்து மைதிலி வர்றதுக்குள்ளேயே போர்வையை போற்றி பட்டுன்னு குனியை வச்சு கையை வச்சு அடி வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவங்க இப்படி இறங்கிட்டாங்க அப்படின்னோடனே, நீங்கள் அந்த கட்டையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மைதிலியும் களத்தில் இறங்கிட்டாங்க. போய் கட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். பார்க்கவே மனசு மீனாட்சி வந்து அவ்வளோ சந்தோஷமாக அடித்தாங்கன்னே சொல்லலாம். அடித்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தீபா பார்த்துட்டாங்க. ஐயோ, என்ன 2 பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, போர்வையை போட்டு அடிக்கிற லெவலுக்கு கிளம்ப இறங்கிட்டீங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது, தப்பு, வாங்க போகலான்னு மைதிரியை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் வந்து மீனாட்சியும் இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் மீனாட்சி கையை உதறிட்டு மறுபடியும் வந்து ஒரு எட்டி ஒரு உத விட்டாங்க பாருங்கள், அது செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மீனாட்சியும் போனதுக்கப்புறமேட்டு, எனக்கு இன்னும் அடித்தது வந்து பத்தவே இல்லை அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் ஒரு 4 அடி சேர்த்து அடிச்சிருக்கலாம், இதுக்கு மேலே அடிக்கிறது தப்பு அப்படின்னு மைதிலி சொல்கிறாங்க. அப்புறம் வேறு பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறமேட்டுக்கு யார் அடித்தான்னே தெரியல, இந்த புரட்டி அடிச்சிட்டாங்களேன்ட்டு இதே அடி வாங்கினதோடு வந்து ஆனந்தை போய் பார்க்குறாங்க. என்ன இப்படி வந்திருக்க அப்படின்னோன்னா, அது ஒன்றும் இல்லை, ஏதோ பூச்சி கடிச்சிச்சு போல், சரி நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க. கண்ணாடியை பார்த்தோன்னா, ஆஹா யாரோ வெளுன்னு வெளுத்துருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னுங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஐஸ்வர்யா வந்து ஆளுங்களை வர சொல்கிறாங்க, அந்த ரவுடிங்களை. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபோனை போட்டு உள்ள ஃபோட்டோவை எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. காமிச்சிட்டு, இவங்க தான் அபிராமி, இவங்களை வந்து நல்லபடியாக அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஏன் மாமியார் தான், பட் இருந்தாலும் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னோடனே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் வந்து அது வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா விஷயம், அப்போ தான் நம்ம எல்லோரும் சேஃப்டியாக இருக்கலாம், எது கால் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு வந்து இனிமேல் கால் பண்ணக்கூடாது, நீங்கள் கார்த்தி வந்து ரொம்ப புத்திசாலி, ஏற்கனவே ஃபோனை வச்சு தான் வந்து இந்த பத்திரிகை காலங்க விஷயத்தில் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சாப்புல, அதனால் வந்து இந்த தடவை வந்து ஃபோன் பண்ணுறதா இருந்தால் எனக்கு இன்னொரு சிம் இருக்குது, ப்ரைவேட் நம்பர், அதுக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா சொன்னோன்னே, சரி நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கார்த்தி வந்து ரூமில் இருக்கப்போ வந்து, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, அம்மா எங்கே இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அம்மா மனசு சரியில்லைன்னா அடிக்கடி ஒரு கோயிலுக்கு போவாங்க, மீனாட்சி அன்னிக்கிட்ட பார்த்து பேச போகிறேன் அப்படின்னப்ப, நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. நான் கோயிலில் போய் அங்கப்பிரவேசம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன், அத்தை கிடைப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டியிருந்தேன், அதுக்காக போகிறேன்னு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னப்ப, மீனாட்சியை போய் பார்த்துட்டு கார்த்தி வந்து கேட்குறாங்க, அந்த கோயில், ஆமாம் கார்த்தி எனக்கு கூட ஞாபகம் அடிக்கடி சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் இல்லை, ஞாபகம் வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மாக உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து கிளம்பி போகிறாங்க. மீனாட்சி கிட்ட வந்து, நம்ம போகலாமா கோயிலுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம தீபா. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க. இவங்க 2 பேர் கிளம்புறத வந்து ஐஸ்வர்யா வந்து கரெக்டாக வந்து பார்க்குறாங்க. இவங்க எங்கே போவாங்க, சரி கையில் பார்த்தா பொருள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது, இவங்க வந்து கோவில் பரிகாரம்னு பண்ணுறதுலையே தான் இருக்காங்க. ஒருவேளை அந்த கோவிலுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது, எதுக்கும் அந்த ரவுடிக்கு ஃபோனை போட்டு இவங்க கோயிலுக்கு போகிறாங்க, எந்த கோவிலுக்கு போகிறாங்கன்னு எதுக்கும் ஒரு கண்ணு வச்சு ஃபாலோ பண்ணிக்க, ஒருவேளை அபிராமி இருக்கிற கோவிலுக்கு போயிட போகிறாங்க அப்படின்னப்ப, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, அவங்க வந்து இங்கேயே பக்கத்தில் உள்ள கோயிலுக்கே வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னதுக்கப்புறம், ஓ பரவாயில்ல புத்திசாலியாக தான் இருக்க, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்து பண்ண வரைக்கும் எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பக்கம் வந்து அதோட முடிக்கிறாங்க.